எண்ணும் எழுத்தும் இணைந்தால் வெற்றி உறுதி. When thought and action unite, success is certain. ஒரு பாட்டி தனது வீட்டு மூலையில் அமைதியாக புத்தகங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தாள். அவளது கண்களில் அறிவின் ஒளி விழுந்திருந்தது. அதே நேரத்தில் அவளது பேரன் வீட்டு வேலையெல்லாம் மறந்து விளையாட்டு மற்றும் மொபைல் விளையாட்டில் மட்டுமே ஆழ்ந்திருந்தான். ஒரு நாள் பாட்டி அவனை அழைத்து, எண்ணும் எழுத்தும் இணைய வேண்டும் மகனே என்று சொல்லி திருக்குறள் ஒன்றை காட்டினார். அந்த வார்த்தைகள் சிறுவனின் மனதை குழப்பின. அவன் அடிக்கடி அவற்றை நினைத்து சிந்திக்கத் துவங்கினான். அடுத்த நாள் ஒரு புதிய நோக்குடன் அவன் எழுந்தான். தனது வாழ்வில் ஏதாவது மாற்றம் தேவை என்பதை உணர்ந்தான். அவன் தினமும் 30 நிமிடங்கள் படிக்க நேரம் ஒதுக்கினான். வாரங்கள் கழிந்தன. அவன் படிப்பில் மேம்பாடு காணப்பட்டது. ஒரு நாள் பள்ளி விழாவில் அவன் பரிசு பெற்றான். மேடையில் அவனை பாராட்டினர். அந்த தருணத்தில் பாட்டியின் முகத்தில் சந்தோஷ கண்ணீர் வழிந்தது. அவள் மகிழ்ச்சியுடன் அவனது தலையில் கரம் வைத்தார். மூரல்: சிந்தனை மட்டுமின்றி அதற்கேற்ப செயல்படும் பொழுதுதான் உண்மையான வெற்றி பெற முடியும். பழமொழி: எண்ணினான் இல்வாழ்வன் என்பான், இவனென்று உண்ணும் உணர்வார் பெறின். திருக்குறள் 46. முருகப்பெருமானை நம்பினால். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.